இது வரைக்கும் உங்களோட ஸ்டாலின் முகாமில் இதுவரை பெறப்பட்ட மனுக்கள் கோரி குறித்து எந்த மனுக்கள் அதிகமாக வருது? சார், நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சார் இப்போ வரைக்கும் 30 முகாம் நடந்திருக்கு சார். சரிங்க. இன்னைக்கு 6 முகாம் நடந்துட்டு இருக்கு சார். மகளிர் உரிமை தொகையை கேட்டு வந்திருக்கு சார். சரி. அது இல்லாம ஒரு 5,000 மனுக்கள் பட்டா மாற்றுதல் கேட்டு வந்திருக்கு சார். பாக்கி எல்லாமே இந்த மாநகராட்சி மற்றும் நகராட்சி இதுல சொத்து வரியில பெயர் மாற்றம், குடிநீர்ல பெயர் மாற்றம், புதிய மீன் இணைப்பு அதுக்குண்டான மனுக்கள் வந்திருக்கு சார். மகளிர் உரிமை தொகை அடுத்தது என்ன வருது? அடுத்து பட்டா தான் சார். பட்டா அப்ளிகேஷன் தான் சார். சரி, வர்ற பொதுமக்களுக்கு அடிப்படை வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? பண்றாங்களா? பண்ணிருக்கா? முதியவர்கள் சரி, மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியா ஒரு கவுண்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு குடிநீர் வசதி, அது இல்லாம வந்தவங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ் வசதி கூட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சார். கலெக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த டேஷ்போர்ட் உங்களுக்கு பதிவாகுதுல, அந்த மனுக்கு எங்க அதிகமா பதிவாகுதோ அந்த இடத்துக்கு யாராவது ஆட்கள் அனுப்பிச்சு இமீடியட்டா அதை சீக்கிரம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? துறை சார்ந்த மனுக்கள் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ரிவ்யூ பண்ணி எவ்ரிடே அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம் சார். டெய்லி 7 மணிக்கு Google மீட் நடத்திட்டு அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் சார்.